வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கர்ம வீரர் காமராஜர் அவர்களிடம் இருந்து திட்டம் போட்டு பிரித்து அண்ணா அவர்களிடம் சேர்த்த கருணாநிதி அவர்களை அதன் பிறகு என்ன காரணத்திற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் இருந்து மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை சதி செய்து பிரிக்க நினைத்தார் என்பதையும், அந்த சதிவலையில் எம்ஜிஆர் அவர்கள் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி இறுதி வரையிலும் தப்பித்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து இயக்கும் படம் தான் மந்திரகுமாரி. இந்த மந்திரகுமாரி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுத இருவருக்கும் நெருக்கம் அதிகமானது. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவரின் தொண்டராக இருந்தார். ஆனால் காங்கிரஸ் உறுப்பினராக இல்லை. கலைஞர் அண்ணாவின் சில நூல்களை கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் 3ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் பத்திரிகைகள், நூல்கள் என படித்து கொண்டே இருப்பார். ஓய்வு நேரங்களில் படித்தே தன் அறிவை வளர்த்து கொண்டவர். சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ்காரர்களிடம் நாட்டுப்பற்று போய் நாணயப்பற்று, அதாவது பதவி பற்றி அதிகமானதைக் கண்டு அக்கட்சியின் மேல் வெறுப்பு ஏற்பட்டது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. எனினும் கூட தொண்டுள்ளம் கொண்ட காமராஜரை மிகவும் மதித்து அவரை போற்றினார். மந்திரகுமாரி அரசன் படம் என்றாலும் கலைஞர் நட்பு விஷயங்களை கொடுத்திருப்பார். அடுத்து கலைஞர் கதையில் மருதநாட்டு இளவரசியில் கதாநாயகனாக நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள். என் ஜானகி அவர்கள் இப்படத்தில் நடிக்கும்போது நெருக்கம் அதிகமானது இருவருக்கும். வாழ்க்கையில் ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் உருவானது. ஜானகி அவர்கள் கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனையில் அவரிடம் இருந்து விலகி தன் பிள்ளை சுரேந்திரனோடு எம்ஜிஆரிடம் அடைக்கலமானார். இப்படத்தில் மக்கள் திலகம் மக்கள் விழிப்புணர்ச்சி கொள்ளும்படியாக ஒரு சில கதையை அமைத்திருப்பார் கருணாநிதி அவர்கள். மக்கள் எம்ஜிஆரை கொண்டாட ஆரம்பித்தார்கள். மர்மயோகி 1951, சர்வாதிகாரி திரைப்படம் 1951, அந்தமான் கைதி 1952, என் தங்கை 1952, குமாரி திரைப்படம் 1952 என தொடர்ந்து நடித்து கொண்டிருந்த அவருக்கான ரசிகர்கள் படத்திற்கு படம் உருவாகி கொண்டிருந்தார்கள். அவருக்குள் அரசியல் மாற்றங்களும் ஏற்பட்டன. அறிஞர் அண்ணாவின் பணத்தோட்டம் போன்ற நூல்கள் அவரை திமுகவின்பால் ஈர்த்தன. தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் சாதி மறுப்பு, விதவை திருமணம், பெண் கல்வி என சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி தமிழகம் எங்கும் பேசியும் எழுதியும் மக்களை சாதி மத பேதமென்று கொடுமையில் இருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தனர். திரைப்பட நடிகர்களிலும் NS கிருஷ்ணன், SS ராஜேந்திரன், KR ராமசாமி, TV நாராயணசாமி போன்றவர்களின் நாடகங்கள், திரைப்படங்கள் மூலம் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி வந்தனர். அண்ணாவின் நாடகங்கள், திரைப்படங்கள் சமூக எழுச்சி படங்களையே நடத்தின. அண்ணாவின் கருத்துக்கள் சமூக சீர்திருத்த தீப்பொறிகளாய் சுடர்விட்டன. தந்தை பெரியாரிடமிருந்து விலகி 17/9/1949 அண்ணா துவங்கிய திமுக கழகத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெருகுவதை கண்டார். தமிழக மக்கள் ஜாதி மத பேதமின்றி நன்கு வாழ வேண்டும், பசி ஏழ்மையின்றி மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், பொது உடைமை சமூகத்தை அமைக்க வேண்டும் என்ற தன்னுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி செயல்பட பாடுபடும் அறிஞர் அண்ணாவே தனது தலைவர் என்ற முடிவுக்கு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். தனது நடிக நண்பர் TV நாராயணசாமியோடு அண்ணாவை சந்தித்து திமுக கழகத்தின் தொண்டராய் சேர்ந்தார். தம்பி வா, உன் வரவு திமுக கழகத்தின் மாபெரும் வளர்ச்சிக்கு பேர் உதவி புரியும் என்று எம்ஜிஆரை அணைத்து கொண்டார் அண்ணா அவர்கள். 1953 ஜெனோவா, தமிழ் மலையாளம் 2 மொழிகளிலுமே அந்த திரைப்படம் வெளியானது. நாம் பணக்காரி படங்கள் வெளிவந்தன. இந்த வருடத்தில்தான் அடையாற்றில் சத்யா ஸ்டுடியோவை வாங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். சிவாஜி, எம்ஜிஆர் என்ற 2 துருவங்கள் நடித்த படம் 1954 வெளிவந்தது. அதே ஆண்டு அவரை சாதனையின் முதல் படிக்கு அழைத்துச் சென்ற மலைக்கல்லன் என்ற படம் வந்தது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இக்கதையினை எழுதினார். இப்படம் 7 மொழிகளில் மாபெரும் வெற்றியை ஈட்டிக் கொடுத்ததோடு
மக்கள் பெரும்பாலானோர் அவர் மீது பற்று வைக்க வழிவகுத்தது. இப்படத்திற்கும் வசனம் மு. கருணாநிதி அவர்கள் தான் எழுதினார். இப்படத்தின் மூலம் தமிழகத்தில் அவருக்கென்று ரசிகர் மன்றங்கள் துவங்கப்பட்டன. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் குரல் எம்ஜிஆர் மூலம் மக்கள் மனதில் அரசியல் மாற்றத்திற்கான விதையாக ஊன்றியது. இப்படம் பல ஊர்களில் 100 நாட்கள் ஓடின. இப்படத்தின் மூலம் எம்ஜிஆர் திரையுலகில் அசைக்க முடியாத தூணாய் மாறினார். எம்ஜிஆர் திமுக கழகத்திற்காக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தன. அதனால் ஒரு புறம் மு. கருணாநிதி அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களின் மீது பொறாமை ஏற்பட்டது. அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையின் மூலம் சம்பாதித்த பணத்தில் 3/4 பங்கு அரசியலுக்காகவே செலவழித்தார். அதுவும் அண்ணா அவர்களின் பெயரை சொல்லியே அவர் செலவழித்தார். அண்ணா அவர்களுக்கு எம்ஜிஆரின் மீது ஒரே வியப்பாகிவிட்டது. அதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் சில பேர் அரசியலில் உள்ள பணத்தை எடுத்து தன் சொந்த செலவிற்காக சேமித்து வைத்துக் கொள்வார். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோ தான் உழைத்து பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை மக்களுக்காகவும் தனது அரசியலுக்காகவும் செலவழித்தார் என்றால் அது ஒரு பெரிய வியப்பான விஷயம்தானே. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்? அதனால் அண்ணா அவர்கள் எம்ஜிஆரின் மீது அதிக பாசம் வைக்க ஆரம்பித்தார். இது கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பொறாமையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அரசியலில் இருந்து அவரை எப்படியாவது விலக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளுக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதன் விளைவு என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். 1963 அண்ணா இறந்த பிறகு எம்ஜிஆர் அவர்களின் மீது இருந்த பற்றும் பாசமும் மு. கருணாநிதி அவர்களுக்கு சுத்தமாக போய்விட்டது. எப்படியாவது தனியாட்சி ஆள வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதனால் எம்ஜிஆர் அவர்களை கட்சியில் இருந்து விலக்க முடிவு செய்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் பண விஷயத்தில் வெளிப்படையாக செயல்பட வேண்டும் என்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதை இது ஒரு சாக்காக எடுத்துக்கொண்ட கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை கட்சியில் இருந்து விலக்க முடிவெடுத்து எம்ஜிஆர் அவர்களை கட்சியில் இருந்து விலக்கிவிட்டார். ஆனால் அதற்காகலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சற்றும் கலங்கி நிற்கவில்லை. அதற்கு காரணம் கோடான கோடி தொண்டர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பாசமும் தான் காரணம். கண்டிப்பாக இவர் நமக்காக ஏதாவது ஒன்று செய்வார் என்ற உயர்ந்த எண்ணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தோள் கொடுத்து கோடான கோடி தொண்டர்கள் அவர் அருகில் நின்றார்கள். அவர்களுக்காக ஏதாவது நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற ஒரு கழகத்தை உருவாக்கினார். அதன் பிறகு எப்படியெல்லாம் அந்த கழகத்தை நிறுவ வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நலத்திட்டங்களையும் செய்தார் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இதை விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி நண்பர்களே.